வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். நம்ம இந்த வருஷம் 2025 குரூப் 4 நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மொத்தமாக 5500 கொஸ்டின்ஸ் இருந்த ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அதை நான் சஃபுல் பண்ணி கொடுத்து அதில் மொத்தம் 49 டெஸ்ட் இருக்கும். 49 எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோட எக்ஸ்பிளனேஷனையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் 50 கொஸ்டினாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்ல இருந்து எதெல்லாம் சிலபஸ்ல கவர் ஆகுமோ அது எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லைனாலும் இதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு நடத்திடுறேன். சரிங்களா? இப்போ இது 2022ல தான் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அப்போ 2022, 23, 24 3 வருஷமா எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்துல நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நமக்கு இப்போ குரூப் 4ல மாத்தின அந்த ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின்ஸா நமக்கு கையில இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல மெமரி ஆயிரும். ஓகே, இப்படிதான் கொஸ்டின்ஸ் வருதுங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ 2022ல ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் பார்த்துடலாம். பார்த்துக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள பாக்கியத்தினை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறுத்தல் குறிகள்னா என்ன? அதுல நிறுத்தல் குறிகள் என்ன இருக்குன்னா, கமா இருக்கும், முக்கார் புள்ளி இருக்கும், அரைப்புள்ளி இருக்கும், கார் புள்ளி இருக்கும். அதுக்கப்புறம் ஆச்சரிய குறினா என்னன்னு இருக்கும், இரட்டை மேற்கோள் குறினா என்னன்னு இருக்கும், ஒற்றை மேற்கோள் குறினா என்னன்னு இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம இதை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதோட பேசிக்ஸ் புரியணும் அப்படின்னா இது மாதிரி படிச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது ரெட்டிஃபை ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க, தவறான நிறுத்தல் குறி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, தமிழின் இனிமைதான் என்னே. இது இப்போ இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் பாருங்களே, ஆச்சரியக்குறி தான் இருக்கு. அப்போ ஆச்சரியக்குறி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வியப்பு, அதுக்கப்புறம் அவலம், அதுக்கப்புறம் வியப்பு, அவலம், அதுக்கப்புறம் இரங்கல். இந்த மாதிரியான பொருள் எங்கெல்லாம் வருதோ அங்க மட்டும்தான் வியப்புக்குறி வரும். சரிங்களா? இப்போ இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா, தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ இது எதுல வரும் அப்படின்னா, மகிழ்ச்சியில வரும். மகிழ்ச்சிங்கும் போது அங்க என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பா ஆச்சரியக்குறி வரும். அடுத்து அந்தோ இயற்கை அழிகிறதே, அந்தோ இயற்கை அழிகிறதே. அப்ப கரெக்ட் தான். இது என்ன அப்படின்னா அவலம்ல வரும். ஓகேங்களா? அடுத்து புலி புலி அப்படின்னு கேட்டிருக்காங்களா, புலி புலி அப்படின்னா என்ன அப்படின்னா அச்சம்ல வரும். அதுக்கப்புறம் நேற்று மழை பெய்ததா, நேற்று மழை பெய்ததா அப்படின்னா என்ன, அது ஒரு வினா. வினா எப்படி வியப்புக்குறியா மாறும்? இது ஒரு வினா. அப்போ எது பொருந்தாது அப்படின்னா, நேற்று மழை பெய்ததா அப்படிங்கிறது வினால வரும். சரிங்களா? அப்போ மீதி 3மே கரெக்டு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறி. பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சனின் படைப்புகள் வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலை குறிப்பிட்டிருக்காங்க. இங்க இரட்டை மேற்கோள் குறி வருமா அப்படின்னா கண்டிப்பா இங்க இரட்டை மேற்கோள் குறி வராது. இரட்டை மேற்கோள் குறி எங்க வரும் அப்படின்னா நேர்கூற்றுகள்ல. இப்போ பிரபஞ்சன் மாணவர்களிடம் உரையாடும் போது, மாணவர்களிடம் கூறும்போது, நான் படைத்த நூல்களுள் வானம் வசப்படும் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த மாணவர்களிடம் கூறிய போதுங்கும் போது இங்க என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கமா இருக்கும். அதுக்குள்ள வானம் வசப்படும் சொல்லியிருப்பார்ல, வானம் வசப்படும் சொல்லியிருப்பார்ல, அந்த வானம் வசப்படும் மட்டும் ஒற்றை மேற்கோள் குறியில வரும். எப்பயுமே இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள அதுக்குள்ள ஒரு தனிச்சொல்லோ ஒரு பொருளையோ குறிப்பிட்டு சொல்லும் போது அது எப்படி மாறும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறியா மாறும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி வந்தாதாவது கரெக்ட். அப்போ இது ஆன்சர் தப்பு. அடுத்து கண்மணப்பு கண்ணோட்டம் என்று சிறு பஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. ஒரு பாடலை குறிப்பிடும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் குறியில வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து சி சி என்ன கொடுத்துருக்காங்க, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. என்ன நிறுத்தற்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க என்ன குறி இருக்கு, இங்க என்ன குறி இருக்கு அப்படின்னா அரைப்புள்ளி இருக்கு. இந்த அரைப்புள்ளி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, அதாவது உயர்வு தாழ்வு இந்த மாதிரி எதிராக சொல்றது, நல்லவன் வாழ்வான், தீயவன்
வீழ்வான் அப்படின்னு சொல்றதுல நல்லவன் வாழ்வான்ங்கிற முடிகிற இடத்துல வந்து இந்த அரைப்புள்ளியை யூஸ் பண்ணும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி வருது பாருங்க. இப்போ காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. அப்போ எதிரா இருக்கா அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா அரைப்புள்ளி வரும். அடுத்து மா பலா வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர். மா கமா பலா கமா வாழை ஆகியவற்றை முக்கணி என்பர்னா தான் கரெக்டாக வரும். சரிங்களா? இங்க இரட்டை மேற்கோள்கள், இந்த ஒற்றை மேற்கோள்களே வராது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே ஈஸி. அதை புரியாம உள்ள போய் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல சாப்பிட்டு, சாப்பாடு, சாப்பிடு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சாப்பிடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்கிறத சாப்பிடுன்னு தான் மாற்றுவோமே தவிர சாப்பாடுன்னு மாற்ற மாட்டோம். அப்போ சாப்பிடு தான் கரெக்ட். சாதங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிலபஸ் வைஸ்ல இதே மாதிரி இருக்கு பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்கு, நிறுத்தல் குறியீடு இருக்கு. அப்ப எங்க இருக்கு எல்லா சோர்ஸ் அப்படின்னா தமிழ் சோர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து புரியுமே தவிர மற்றபடி நீங்க 6th to 12th புக்கை தமிழை பிரிச்சு படிக்கிறதோ அதை தேவையில்லாம நம்ம வந்து அதை வந்து நிறைய டைம் ரிவிஷன் பண்றதோ எந்த பிரோஜனமும் கிடையாது. ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாம நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணவே கூடாது. பின் வரும் ஒன்றில் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை காண்க. பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பசிக்கிறது. நம்ம வந்து அம்மா கிட்ட போய் அம்மா பசிக்கின்றது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம்ல. அப்போ அம்மா பசிக்கிறதுனாலும் அது வந்து எழுத்து வழக்கு. அம்மா பசிக்கின்றதுனாலும் எழுத்து வழக்கு. அம்மா பசிப்பது அப்படின்னாலும் எழுத்து வழக்கு. அம்மா பசிக்குது அது வந்து பேச்சு வழக்கு. அப்போ இதுதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் சரியா அமைஞ்சிருக்கு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். முடிந்த விஷயத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார்னு எதிர்காலத்தை குறிப்பிடுதா? அடுத்து அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான்னு வந்திருக்கணும். வந்தான் தானே வந்திருக்கணும். வருவான்னா எதிர்காலத்துல போயிடும்ல. அப்ப இதுதான் தப்பு. அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. நட அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல். அதுல நடந்தான்ங்கிறது அது வந்து என்னது இறந்த காலம், நடக்கிறான்ங்கிறது நிகழ்காலம், நடப்பான்ங்கிறது எதிர்காலம். அவ்வளவுதானே. இந்த விஷயம் புரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆப்ஷன் தேடவே மாட்டோம். டைரக்டா ஆன்சர் எதுங்கிறத நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருக்கும். இப்போ இது வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ல வந்து ஒரு பெண்ணுக்கு உண்மையா கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்ணுக்கு வரும்போது நடந்தால் எதை குறிப்பிட சொல்றாங்க? பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. நடந்தாள்ங்கிறது என்னது? முடிஞ்சு போன விஷயம். அப்போ வந்து இதான் கரெக்ட். இது என்னது? நடக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம். நடக்கிறாங்கிறது நிகழ்காலம். நடப்பாள்ங்கிறது எதிர்காலம். அவ்வளவுதான். அடுத்து ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. இதுல கொடை வினானா என்ன, கொழல் வினானா என்ன, ஏவல் வினானா, அறிவினானா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொடை வினா அப்படின்னா வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட 2 பென்சில் இருக்கு, ஒரு பென்சில் நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கறது கொடை வினா. இதுல ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது கொழல் வினா. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது கொழல் வினா, வாங்க போறது. ஓகேங்களா? ஏவல் வினா அப்படின்னாங்க அது வேற, அறிவினாங்கிறது வேற. அறிவினாவுக்கு வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அறிவினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கறது. இப்போ நான் வந்து ஜெயகாந்தன் சிறுகதையில இருந்து ஒரு பாட்டை எடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா அது மாணவர்கள்ட்ட கேட்கும் போது அது வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுங்கும் போது அது வந்து அறிவினா. ஓகேங்களா? இதுவே அது வந்து எனக்கு தெரியாது சார், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாணவர் என்கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னா அது அறியாவினா. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா? அதாவது இது வந்து என்ன வினா அப்படின்னா ஐய வினால வரும். அங்க கிடப்பது பாம்பா கயிறா அப்படின்னா அது வந்து ஐய வினா. சரிங்களா? அங்க கிடப்பது பாம்பா கயிறா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து ஐய வினா. ஓகேங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சரிங்களா? இப்போ வந்து மாடுகள் தமது தலையை ஆட்டின. இங்க என்ன இருந்திருக்குன்னா மாடுகள்ங்கிறது என்னது? பன்மை. பன்மைனா எதுல முடியணும்? பன்மைக்கு உண்டான சொல்லதான் முடியணும். ஆட்டினங்கிறது பன்மையை தானே குறிக்கும், ஒருமை குறிக்கக்கூடாதுல்ல. அதுவே கீழே பாருங்க, ஒருமையில இருக்கு. மாடு தமதுங்கிறதுன்னு வராது, தனதுன்னு வரும். அப்போ அங்க வந்து என்ன வந்து ஒருமையா மாறும். அப்ப தனது தலையை ஆட்டியதுன்னு வந்திருக்கணும். அப்படின்னா இது கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இப்படி வந்தாதான் கரெக்ட். அப்போ இதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை. மனிதனுக்கு விடை கொடுன்னு சொல்லுவோமா? வராது. கவிதைக்கு விடை கொடுன்னு சொல்லுவோமா? வராது. கவலைக்கு விடை கொடுன்னு சொல்லுவோமா? சாரி, இங்க வந்து எப்படி வரும் அப்படின்னா, கொடுங்கிறது எதுக்கு வரும்னு தான் பார்க்கணும். இந்த கொடுங்கிறது எதுக்கு கரெக்டா வரும்னு சொல்லி பார்க்கணும். மனிதனுக்கு கொடு, கவிதைக்கு கொடு, கவலைக்கு கொடு. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா, கவலைக்கு கை கொடுன்னு வரும். இந்த வேர்டு மட்டும்தான், இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அதுக்கு ஈக்குவலா வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து எதுக்குமே வந்து கரெக்டான வேர்டா வராது. சரி, அதனால வந்து இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து, மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. இங்க வந்து மா ஓடியதுன்னு போட்டிருக்காங்களா? இப்ப இதுல பாருங்களேன், மாங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மாமரம், வண்டுனாலும் வரும், நிலம்னாலும் வரும், நிலம், மானா ஒரு வகை வண்டு. அப்ப எல்லாமே வருது. எப்படி வந்து இதோட ஆன்சரை மெச் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா, இதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மா ஓடியது. இதுல வேற ஏதாச்சும் ஓடுமான்னு பாருங்க. மரம் ஓடாது, நிலமும் ஓடாது, வண்டு வந்து பறக்கும். அப்ப எதுதான் ஓடும்? குதிரை தான் ஓடும். அப்ப குதிரை ஓடியது. சரிங்களா? மாங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. அப்போ எல்லாத்தோடையும் நம்ம மெச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தையும் பார்க்கணும். ஓடியதா பறந்ததான்னு பார்த்திருந்தா தான் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும். இதுலாம் நிறைய பேர் மார்க் தப்புனுவாங்க. மார்க் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியான கொஸ்டினுக்கு மார்க் போகும்போது ரொம்ப கவலைப்படுவோம். அதனால இதெல்லாம் நல்லா ரெட்டிஃபை பண்ணிடுங்க. அடுத்து, இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா நமக்கு நல்லா தெரியும். நிலவு துன்பம்னா வரும், துன்பத்துக்கு அது வராது. திங்கள்னா நிலவுன்னு வேணா வரும். இதுவே கிழமை கரெக்ட் தான், ஆனா அதுக்கு வருமா? வராது. ஆகாயங்கிறதுக்கு வராது. இங்க நிலவு மாதம், திங்கள்னா நிலவு, மாதம்ங்கிறது கரெக்டா இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இப்போ வந்து இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு கொகிரண்டான வேர்டே கொடுத்து அதுக்குள்ள சஃபல் பண்ணி விட்டுருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கான எல்லா ஆன்சருமே அதுக்குள்ளதான் இருக்கும். இப்போ கிரியேட்டர்னா வந்து கையெழுத்துப்படின்னு வராது, ஆனா யார் வருவாங்க அப்படின்னா படைப்பாளர்ங்கிறது வரும். சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்னா எதுக்கு வரும்? இன்ஸ்கிரிப்ஷனா கல்வெட்டு. கரெக்டா தான் வந்திருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்ன வரும்? சிற்பம்னு வரும். ஓகேங்களா? அதுவே மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்துப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப பாத்தீங்களா, எல்லாத்தையுமே இதுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம குழப்பறது. நம்ம என்னன்னா ஒரே பேஜில் தான் இது எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். சிற்பக்கலைங்கிற ஒரு பாடத்துக்கு பின்னாடி தான் இதெல்லாம் படிச்சிருப்போம். படிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்தா படிச்சோம் எல்லாமே குழப்பம் அப்படிங்கும் போது அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து படிக்கும் போதே நல்லா கான்ஃபிடண்டா படிச்சுக்கணும். அடுத்து, இது வந்து இந்த பொறுத்துக்கு பாருங்க, நீயே செய். நீயே செய்ங்கிறது எதுக்கு வரும்? ஏவல் விடைக்கு தான் வரும். நீயே செய். நீயே செய்னா ஏவல் விடைக்கு வரும். அப்போ 4. வராமல் இருப்பேனா. வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? ஒரு வினா கேட்டோம் அப்படின்னா அது வினாவாவே பதிலா சொன்னா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா? நீ ஊருக்கு வருகிறாயா, நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திருப்பி கொஸ்டினா கேட்கறது, அவ்வளவுதான். அடுத்து, கால் வலிக்கும். கால் வலிக்கும் இப்போ நடந்த விஷயத்த சொல்லும் போது அது வந்து வராது. எதிர்காலத்துல இருந்து வர்றத சொல்லும் போது அது என்ன விடையா மாறும் அப்படின்னா, அப்போ வந்து நீ விளையாட வருகிறாயா அப்படிங்கும் போது நமக்கு கால்வலி அப்ப இருக்காது. ஆனா நான் விளையாண்டா கால் வலிக்கும் சொல்றாங்க அப்படின்னா உருவது கூறல் விடை. உருவதுன்னா வருவதுன்னு ஞாபகம். எதிர்காலத்துல வரப்போறத முன்னாடியே கூறனால உருவது கூறல் விடை. கால் வலிக்கும். கால் வலிக்குன்னா உருவது கூறல் விடை. அதாவது வரப்போற விஷயத்த சொல்லி அது ஒரு விடையா சொல்றது. நான் விளையாட வரையா அப்படின்னு கேட்டா எனக்கு விளையாண்ட கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? வலப்பக்கத்தில் உள்ளது. வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டி தானே சொல்லுவோம்.
இப்போ வந்து ஒரு ஊரை பார்த்து இந்த ஊர் எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்குன்னா சென்னை வடப்பக்கத்தில் உள்ளது, இல்லைன்னா இடப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ சுட்டி சொல்றதுனால அது வந்து சுட்டு விடை. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இது எல்லாமே விடைகள்ல தான் வரும். சரிங்களா? பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சூரன். சூரன் அப்படின்னா யாரு? வீரனை குறிப்பிடும். ஓகேங்களா? பொக்கிஷம். பொக்கிஷம்னால என்ன? செல்வத்தை குறிப்பிடும். பொக்கிஷனா செல்வம். ஜாஸ்தி அது தமிழ் சொல் கிடையாது, ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா மிகுதி. தமிழ்ல மிகுதியானது. விஸ்தாரம். விஸ்தாரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சரிங்களா? அவ்வளவுதான். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கழித்திட. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திடன்னு வரும். நச்சரவம். நச்சரவம்னா விடமுள்ள. விடமுள்ளங்கிறது தமிழ் சொல், விஷமுள்ளங்கிறது வடச்சொல். சரிங்களா? இதுல தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. விடமுள்ள பாம்பு அப்படின்னா விஷமுள்ள பாம்பு. விடுதி அப்படின்னா தங்குமிடம். கானகம் அப்படின்னா காடு. காடுக்கு நிறைய பொருள் இருக்கு, நிறைய வேர்ட்ஸை சொல்லி காடை குறிப்பிடுவாங்க. கானகம், அதுக்கப்புறம் கணையன்னாலும் காடு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பாடத்துல 7th புக்ல கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒரு சொல் பல பொருள், பல பொருள் ஒரு சொல் அதுல வந்துடும். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. குழலி நடனம் ஆடியது. இதை வந்து எது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆடியதுங்கிறது வந்து இதுக்கு நமக்கு வராது. அதாவது மாடு ஆடு அதுக்கு அந்த மாதிரி பொருளுக்கு தான் வரும். அப்போ வந்து இதை தான் மாற்ற போகிறோம். ஆனால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களே. ஆடினாள், ஆடுவாள், ஆடுகின்றாள், ஆடிக்கொண்டிருக்காள், எல்லாமே உள்ள வர மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள வரும். குழலி நடனம் ஆடினாள் கரெக்டு தான். குழலி நடனம் ஆடுவாள் கரெக்டு தான். குழலி ஆடுகின்றாள்ங்கிறது கரெக்டு தான். குழலி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள்ங்கிறது கரெக்டு தான். அப்போ எதை வச்சு ஆன்சர் போடுவீங்க? இப்போ நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தூக்கணும் தெரியுமா, ஆடியதுன்னு சொல்லி தூக்கணும் தெரியுமா. ஆடியதுங்கிறது வந்து இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமான்னு பாருங்களேன். ஆடியது இறந்த காலம், ஆடியதுங்கிறது வந்து இறந்த காலத்துல வருது. அப்போ இறந்த காலத்துக்கான சொல்ல மாற்றும் போது அதே இறந்த கால சொல்ல தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படிங்கும் போது இறந்த காலம் எது? ஆடுகின்றாள்ங்கிறது இறந்த காலமா? ஆடுகின்றாள்ங்கிறது நிகழ்காலத்துல வரும். ஆடுவான்ங்கிறது எதிர்காலத்துல இருக்கும். ஆடிக்கொண்டிருக்கிறாங்கிறது நிகழ்காலத்துல வரும். அப்போ ஆடினாள்ங்கிறது தான் இறந்த காலத்துல வரும். அப்ப இதுதான் ஆன்சர். புரிதலோடு படிக்கும் போது இந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து 18 பிழையை நீக்குக. இதுல வந்து ஒரு அறிவு, ஒரு அறிவுக்கு, ஒரு அறிவின், ஓர் அறிவு, இதுல எது கரெக்ட் அப்படின்னா அந்த ஓர் அறிவு தான் கரெக்ட். மற்ற எல்லாத்துக்குமே வந்து இப்படி வரக்கூடாது. சரிங்களா? அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. சொல் பொருள் பொறுத்துக. இது வந்து என்னன்னா, இது வந்து காற்றேவான்னு சொல்லிட்டு பாரதியாரோட ஒரு பாடல். அந்த பாடல்ல தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற சொற்பொருட்களை படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல நில ஒளி என் மேலே பட வேணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தூய நிறத்தினோர் வெண்ணிற மாடம் வேணும்னு சொல்லியிருப்பாரு. அப்போ தூய நிறத்தினோர் மாடங்கள்னு வரும். சித்தம் மகிழ்ந்திரவே தென்றல் வர வேண்டும் சொல்லியிருப்பாரு. சித்தம் மகிழ்ந்திரவே தென்றல் வர வேண்டும் சொல்லியிருப்பாரு. கத்தும் குயிலோசை என் காதில் பட வேணும்னு சொல்லியிருப்பாரு. கத்தும் குயிலோசை என் காதில் பட வேணும். அப்போ ஆப்ஷன் ஏ 3, 1, 2, 4. அந்த பாடலை படிச்சீங்கனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின. பறவைகள்ங்கிறது பன்மை, தங்கினங்கிறது பன்மை தான். இதுவே எங்க என்ன வந்திருக்கும்? பறவை வந்து தங்கியதுன்னு வந்திருக்கணும். ஒருமையில வந்தா ஒருமை தான் போடணும், பன்மை போடக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் தான் மற்றதையும் பன்மைனா பன்மை போடணும், ஒருமைனா ஒருமை தான் போடணும். ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன, யானை கூட்டம் வந்தார்கள், வந்ததுகள், இது ரெண்டுமே வராது. யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன தான் வந்திருக்கணும். இது வந்து கொஸ்டின் வந்து மேபி வந்து தப்பா கொடுத்துருக்கலாம். யானை கூட்டம் வந்தன, ஏன்னா யானைங்கிறது வந்து
கூட்டமா இருக்கும்போது அது பன்மையில தான் வரணும். சரிங்களா? யானை கூட்டம் வந்தனன் தான் வந்திருக்கணும். அடுத்து ஒருமை பண்பை பிழையை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது. ஒருமை பன்மையில மாறி இருக்கு பாருங்களேன். அதுல சென்றதுங்கிறது வராது. யாரு வராங்க அப்படின்னா ஒரு உயர்தனி வந்திருக்கு. உயர்தனிக்கு எப்படி சென்றதுங்கிறத வந்து குறிப்பிட முடியும்? அது வந்து அக்ரிநிலை போயிடாதா? மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள், சரியா வந்திருக்கு. ஒருமை இங்கேயும் ஒருமை. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார்கள்னு வந்திருக்கு. இது பன்மையில வந்திருக்கு, தப்பு. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார். சென்றாருங்கிறது அது வந்து இதை பால் விகுதியை மாத்துது, சரிங்களா? அப்ப தப்பு. அப்போ இதுதான் கரெக்ட், சென்றாள். அப்போ இதுதான் சரியானது. அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர், இதுல எது கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னா பிறமொழி சொன்னா இந்த பர்மிஷன் லெட்டர் தான். இதுக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. இந்த இடத்துல போட்டு டிஸ்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சொன்னாங்கிறது வந்து கரெக்டான வேர்டா கிடையாது, சொன்னார்கள்ங்கிறது தான் கரெக்டான வேர்டு. இங்கேயும் அனுமதி கடிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள், இதுதான் சரியான விளக்கமா இருக்கும். பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இங்க பர்மிஷன்ங்கிறது வந்து ஆங்கில சொல், அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின், பிரித்தெழுதுக. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்ணுரங்கு எப்படி பிரிக்கலாம்? இது ஆப்ஷன்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, சரிங்களா? இப்போ நிலைமொழி வருமொழிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்ணுரங்கு இந்த நூவை தான் பிரிக்க போறோம். இது வந்து வருமொழி, இது வந்து நிலைமொழி. இது பிரிஞ்சு இதோட சேரப்போகுது, சரிங்களா? இப்போ கண்ணுரங்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இன்னு பிளஸ் நூ, இன்னு பிளஸ் ஊ, நூ. இதுல வந்து கண் இந்த இன்னும் அடிபட்டு போயிடும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஊ இருக்கா, ஊ வந்து இதோட சேர்ந்து உறங்கு, கண்ணுரங்கு, சரிங்களா? அப்போ இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா கண் பிளஸ் உறங்குன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டறி. கண்டறியில கண் வந்து நிலைமொழியா இருக்குமா? டாவை தான் பிரிக்க போறோமா? ரீ இங்க இருக்குமா? அப்போ பிரிச்சா என்ன இட்டு பிளஸ் ஆவன் வந்துருக்குமா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட போய் சேர்ந்து என்ன ஆயிரும்? அரினும் ஆயிரும். அப்போ வந்து வருமொழியோட விஷயத்த முடிச்சாச்சு. நிலைமொழியில என்ன இருக்கும் அப்படின்னா கண் இட்டுன்னு இருக்குமா? இப்போ இந்த மாதிரி நிலைமொழியில இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட உகரம் சேரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டு பிளஸ் ஊ டூன்னு மாறிடுமா? அப்போ கண்டு பிளஸ் அரி, கண்டறி. கண்டு பிளஸ் அரி, கண்டறி. அவ்வளவுதான். இது எல்லா விஷயத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நிலைமொழியில இறுதி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்தோட எது வந்து சேரும்னா உகரம் வந்து சேரும். உகரம் வந்து சேரும்போது நிலைமொழி வந்து முழுமையான ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறும். அப்பதான் அது வந்து பிரித்ததுல சரியான ஒரு முறை. அடுத்து இங்க பாருங்களேன், அவ்வுருவம். அவ்வுருவம் பிரித்தெழுத கிடைப்பது. இப்போ அவ்வுருவத்துல இந்த ஆங்கிறது என்ன எழுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, ஆங்கிறது என்ன எழுத்து? ஆ இ உ. இது என்ன? இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஆ இ உ. இதெல்லாமே சுட்டெழுத்துக்களா? சுட்டெழுத்துக்கள் எப்பயுமே தனித்து வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சுட்டெழுத்துக்கள் எப்பயுமே தனித்து வரும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. சுட்டெழுத்துக்கள் தனித்து வரும்னு சொல்லிட்டேன். அப்போ ஆ பிளஸ் உருவமா ஆ பிளஸ் உருவமானு பார்க்கணும். இதுல வந்து ஆ பிளஸ் உருவம் தான் வரும், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி, சுட்டெழுத்துக்கள் எப்பயுமே தனித்து வருங்கிற ஒரு விஷயத்தை வச்சாலே இது முடிச்சிடலாம். அடுத்து தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. பாருங்க, சிலை சீலை, அதாவது குறில் நெடில் வேறுபாடு இங்க வந்துருச்சு. மலை மாலை, விடு வீடு, கெடு கேடுன்னு வந்திருக்கணும், இங்க கோடுன்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் தப்பு. அவ்வளவுதான். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். சந்திப்பிழையற்ற வாக்கியம் நாம் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. எப்பயுமே ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு இடையில வந்து ஒரு மெய்யெழுத்து மிகுமா வல்லினம் மிகுமான்னு பார்க்கணும். அவ்வளவுதான் வந்து விஷயம். என்ன அப்படின்னா க ச ட ப இந்த வரிசையில ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து வருமொழியில வந்துச்சு அப்படின்னா அதற்கு இனமான எழுத்து
மெய்யெழுத்து வந்து மிகும். இப்போ காவரிசையில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன அப்படின்னா இக்கா, அப்போ இக்கு மிகும். இந்த மாதிரி தான். இப்போ பாருங்களேன், இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில என்ன இருக்கணும்னு சொல்லிட்டேன், கசத போல ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டேன். சா வரிசை, சா வந்துச்சுனாலே அதுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன இச்சு. அப்போ இச்சு மிகுமா? அப்போ இச்சு மிகணுமா? இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு வாய்ப்பாடு இருக்கணும், அதாவது ஒரு விதி இருக்கணும். இங்க என்ன விதி இருக்கு, என்ன விதிக்கு உட்பட்டு வருது வல்லினம் மிக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நேரத்தை தைய பிரிங்க, இத்து பிளஸ் ஐன்னு வருதா? அப்ப அது என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில வரும். இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லின மிகுமான கண்டிப்பா இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லின மிகும். அப்போ இதுல வந்து இச்சு வர்றது சரிதான். அதே மாதிரி சரியாக கடைபிடிப்பேன். இப்போ இங்க பாரு, சரியாகங்கிறது வந்து நிலைமொழியா வச்சுக்கணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 லெட்டருக்குள்ள தான் பார்க்க போறோம். சரியாக கடைபிடிப்பேன், சரியாக கடைபிடிப்பேன், சரியாக கடைபிடிப்பேன்ங்கிறத பாருங்க. இப்போ காவரிசையில ஒரு லெட்டர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா அதற்கு விதியாக ஒன்று இருக்கணும். இப்போ இது என்ன அப்படின்னா சரியாக இந்த காவை பிரிக்கும் போது இக்கு பிளஸ் ஆவுன்னு பிரிக்குமா, இந்த லாஸ்ட் லெட்டரை பிரிங்க, இக்கு பிளஸ் ஆன்னு வருமா? அப்போ ஆகார ஈகார ஈட்டு எழுத்துக்கள் வந்தாலே அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கடைபிடிப்பேனுக்கு முன்னாடி இக்குங்கிற அதுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன இக்கு, அப்போ இக்கு வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துக்குள்ள வந்து கடைபிடிப்பேன்னா என்ன, கடைபிடிப்பேன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல வல்லினம் மிகுந்த ஒரு விஷயத்தையும் வல்லினம் மிகாம ஒரு அர்த்தத்தையும் குறிப்பிடும். சரிங்களா? கடைபிடிப்பேன்கள்ல இப்போ வந்துச்சு அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். அப்போ கடைபிடிப்பேன்ங்கிறது கரெக்ட். இதுவே கடைபிடிப்பேன்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா வாணிகம் செய்யறதுக்கு கடைபிடிப்பேன்னு அர்த்தம். வாணிகம் செய்வதற்கு கடைபிடிப்பேன்னு அர்த்தம். கடைபிடிப்பேன்னா கடையை போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்போ இந்த 2 இதுல எது கரெக்டு? 1 கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? அடுத்து 2வது 3வது 4வதுல எது கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். 3வதுல வந்து என்ன இருக்கு, வாழ்க்கை பயணமே. இப்போ இது நிலைமொழி, இது வருமொழி. இதுல கசடபால ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்திருக்கான்னு பார்க்கணும். காச ட ப வரிசையில ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கான்னு பார்க்கணும். பா வரிசை வந்திருக்கு. அப்போ அதுக்கு இனமான மெய்யெழுத்து என்ன, இப்பங்கிறது மிகணும்னா இங்க என்ன விதியாச்சு, ஏதாச்சும் ஒரு விதியில வல்லினம் மிகறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும். இப்போ இதுல என்ன இருக்கு, வாழ்க்கை கையை பிரிச்சோம், இக்கு பிளஸ் ஐங்கிறது என்ன வேற்றுமை விரி, இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரி. அப்ப கண்டிப்பா அங்க வந்து வல்லினம் மிகும். வேறுபட்ட பாடங்களை லைங்கும் போதே அங்க என்ன வந்துருச்சு, இங்க வந்து நிலைமொழியும் இங்க வருமொழின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருமொழியில காவரிசை வந்துருச்சு. அதுக்கு என்னமான மெய்யெழுத்து மிகணும்னா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விதி இருக்கணும். அப்போ லைய பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஐன்னு வரும். ஐங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி. அதே விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்க வல்லினம் மிகும். அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். அடுத்து லாஸ்டா இன்னொன்று இருக்கு. இப்போ இங்க வந்து வல்லினம் மிகலையா, அப்ப இது வரலைன்னு இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க இத்து வருதா வரலையாங்கிறத வந்து நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கீங்க. இப்போ கற்று தருகிறது, நிலைமொழி கற்று, தருகிறதுங்கிறது வருமொழியில என்ன வரிசை வந்திருக்கு, தா வரிசை வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். என்ன எழுத்து மிகும், இத்துங்கிறது மிகும். இங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாருங்க, ரூங்கிறது என்னது. இப்போ இதெல்லாம் கிளாஸ் கேன்சல் பண்ணிடலாம். ரூங்கிறது என்னது, குசுடு துபுரு. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வன்தொடர் குற்றியலுக்குன்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுக்குல வல்லினம் மிகுமா மிகாதான்னு நல்லா பாத்துங்க. வன்தொடர் குற்றியல்னால வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகும்னா இது வன்தொடர் குற்றியலுக்குமான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ரூ வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து ராங்கிறது வந்துருச்சு. அப்போ கசட தபர வல்லினம், ஞயன நமன நில்லினம், எரள வரல இடையம். அப்போ வந்து இது எதுல வந்துருது, வன்தொடர்ல வந்துருச்சு. அப்போ வன்தொடர் குற்றியத்துல வல்லினம் மிகும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்போ இங்க இத்துங்கிறது வர சரி. அப்போ 1 3 சரி. சந்திப்பிலை இவ்வளவுதான். ஒரே விஷயத்திலேயே நம்ம வந்து ஈஸியா முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் சந்திப்பிலை சொல்லிட்டே இருப்பேன். ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ல மாத்திடலாம். வலுவற்ற தொடர் எது, கொடியில் உள்ள மலரை கொண்டு வா. கொடியில் உள்ள மலரை கொண்டு வாங்கிறது வந்து அது வந்து ஒரு கரெக்டான, அது வலு, அது தவறுன்னு சொல்லி அர்த்தம். கொடியில் உள்ள மலரை கொய்து வா, கொய்துங்கிறது பறிக்கிறது. ஓகேங்களா? அப்ப கரெக்ட். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, தப்பு. கொடியில் உள்ள மலரை கிள்ளி வா, அப்படி வரக்கூடாது. அப்போ கொய்து வாங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர்.
பிறமொழி சொல்லற்ற தொடர்னு சொல்லிட்டாங்களா. இதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து வடச்சொல்னா என்ன, திசை சொல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து திசை சொல்லுங்கிறது வந்து ரோமன் வேர்டோ இல்லை வந்து எகிப்துல இருந்து ஒரு வேர்டோ வேற ஏதாச்சும் ஒரு மொழியிலிருந்து வந்துருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திசை சொல்ல சொல்லுவாங்க. அதுவே சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொற்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வட சொல்லும் சொல்லுவாங்க. இப்போ வட சொல்லையும் திசை சொல்லி கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த மார்க் எடுத்துடலாம். இப்போ வந்து ஜன்னல் சன்னல்ங்கிறது வந்து என்ன மொழி சொல் அப்படின்னா அது வந்து திசை சொல்ல வரும். அதுவே வந்து விடம் விஷம், விஷம்ங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னா அது வந்து வடச்சொல்ல இருந்து வரும். அப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணுமா. இங்க ஆதி, அகில், விசும்பு, கனல். விசும்புனா என்ன வானம், கனல்னா என்ன நெருப்பு, அகில்னா என்ன இதுவே வந்து ஆதி அப்படின்னா வந்து ஆரம்பம். இப்போ இது எல்லாமே வந்து தமிழ் சொற்கள் தான். ஆனா தமிழ் சொற்களோட பழைய போர்ஷன்ல இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு அர்த்தத்தை கொடுத்தாதான் நமக்கே வந்து என்ன பொருள்னு புரியும். அப்போ அதனாலதான் குழப்புது. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சதுனால இதை நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், அங்கத்தினர், கனல், சாவி. சாவிங்கிறது திசை சொல், நல்லா நான் வச்சுங்க. சாவிங்கிறது திசை சொல். சபதம், சபதங்கிறது வடச்சொல். சாவி திசை சொல். அப்போ இது ரெண்டுமே வராது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அலங்காரம் வடச்சொல், ஆரம்பம் வடச்சொல். ஆரம்பம்னா தமிழ்ல தொடக்கம்னு அர்த்தம், அது வந்து கரெக்டா. தீபம் வருது வடச்சொல், அவ்வளவுதான். இதெல்லாம் புரிஞ்சாலே தான் நீங்க வந்து கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான், நடக்கிறானோட வேர் சொல் என்ன அப்படின்னா நட. வேர் சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், வேர் சொல் எப்பயுமே கட்டளை சொல் போல காணப்படும். முடிஞ்சு, அவ்வளவுதான். வேர் சொல் எப்பவுமே கட்டளை சொல்ல காணப்படும். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பின் ஒருவற்றில் தவறான இணையை காண்க. அலை அப்படின்னா கூப்பிடு, அலை அப்படின்னா கூப்பிடா, கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து அலை அப்படின்னா துளாவு, தவறான இணை. கலை அப்படின்னா எடு, கலை, கல்வி, ஓகே. அலைனா கூப்பிடு, இது சரி. அலைனா துளாவுன்னு இருக்குல்ல, இது வந்து நம்ம பார்க்காதது. ஆனா அலைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, புற்றுன்னு இருக்கு, சரிங்களா. கலை, கலையை வந்து எடுக்க, கலை வந்து கலைனா என்ன அப்படின்னா வேண்டாத செடின்னு அர்த்தம். கலை அப்படின்னா வேண்டாத செடி, இது வந்து எடுன்னு வரக்கூடாது. கலைனா கல்வி, இது கரெக்ட். அப்போ இதுதான் தப்பு, அப்போ ஆன்சர் இதுதான், ஓகேங்களா. அடுத்து அகரவரிசை. அகரவரிசை பாருங்க, அகரவரிசையில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் பார்க்கணும். உயிரெழுத்துல ஏதாச்சும் இருந்திருக்கா அப்படின்னா உயிரெழுத்துல ஊ இருக்கு, அதுக்கப்புறம் ஈ இருக்கு. ஈக்கு அப்புறம் தானே ஊ வரும், அப்போ ஈக்கு அப்புறம் ஊ வரும். இங்க ரெண்டு இருக்கா. அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா கைக்கிளை, விளரி, இங்க இதுக்குள்ளதான் ஏதாச்சும் மாறும். கா வரிசை முதல்ல வருமா, யா வரிசை முதல்ல வருமானு பார்த்தாலே என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா கா வரிசை தான் முதல்ல வரும். அப்போ இதுலயே முடிஞ்சிருச்சு, இதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். தவறான கூற்றினை சொல்லுதல். தவறான கூற்றினை கண்டறிக. சொல்லுதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல், கரெக்ட் தான். செப்புதல், உரைத்தல், ரெண்டுமே கரெக்ட் தான். கூறல், இயம்பல், இதெல்லாமே வந்து என்னதுன்னா சொல்லுதல் தான் தமிழ்ல இருக்கிற பல சொற்கள்ல வருது, ஓகேங்களா. அப்போ வந்து எழுதுதல்ங்கிறது வந்து சொல்லுதல்ல வராது, எழுதுதல் கேட்டல்ங்கிறது தப்பு. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து வேர்ச்சொல்லினை வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வினைமுற்றை எப்பயுமே கட்டளை சொல்ல இருக்குன்னு சொன்னா படி, படி, கட்டளை. அடுத்து வந்து இதோட வினைமுற்று. வினைமுற்று எப்பயுமே வந்து ஒரு முழுமை பெற்றதா சொல்லி இருக்கணும், சரிங்களா. இப்ப பாருங்களே, படித்தல்ங்கிறது தொழில் பெயர் வராது. படித்து, இத்து பிளஸ் ஊ, வினையச்சம். படித்த, பெயரச்சம். படித்த அப்படின்னா பெயரச்சம். அதே வந்து படித்தல்ங்கிறது தொழில் பெயர். படித்து வினையச்சம். இது படித்தான்கிறது தான் வினைமுற்று. அப்போ ஆன்சர் தான். அடுத்து 36வது கொஸ்டின், அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில் எழுதுக ஒன்றும் இல்லை, அ ஆ இ எழுத தெரிஞ்சாலே போதும். ஆக்கு அப்புறம் ஆ வரும், ஏக்கு அப்புறம் தான் ஏ வரும், அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பார்க்க கூட தேவையில்லை. அடுத்து அகரவரிசை. அகரவரிசை சிலபஸ்ல இருக்கு, நல்லா பார்த்துக்குங்க. அகரவரிசை இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவரிசை கொடுத்துருக்காங்களா. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா நீங்க இதுல வந்து கரெக்டா எழுதணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இத்துங்கிறது தான் ஒவ்வொரு உயிரினத்தோட சேர்ந்து மாறுமா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா அ ஆ இ ஈ
உ ஊ, ஏ ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. இதோட இத்தை சேர்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வரிசை வரத்துக்குள்ள அப்படின்னா இத்தை சேர்த்துக்குங்க. இத்து, இங்கே 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 இத்து. தா வரிசை வந்தால் மட்டும் தான் அப்படி பண்ணணும். அதே வந்து வேற எந்த வரிசை வந்தாலும் இதோட இதை பண்ணிக்கலாம். இப்போ இத்து பிளஸ் ஆ தா, இத்து பிளஸ் ஆனா வெறும் தா, இத்து பிளஸ் ஆனா தா நெடில், இத்து பிளஸ் ஈனா தீ வெறும் தீ, இத்து பிளஸ் ஈனா தீ, இத்து பிளஸ் ஊனா தூ, இத்து பிளஸ் ஊனா தூ நெடில். அதுவே இத்து பிளஸ் ஏனா தே, தே குறில், இத்து பிளஸ் ஏனா தே, இத்து பிளஸ் ஐனா தை, இத்து பிளஸ் ஓனா தோ, இத்து பிளஸ் ஓனா தோ நெடில், இத்து பிளஸ் அவுனா தௌ. இவ்வளோதான் வரிசை. இந்த வரிசை அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சா. அப்போ இங்கே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் தீ வரிசை, தீ இருக்கு. தீக்கு அப்புறம் என்ன இருக்கு? தூவா தூவான்னு பார்த்துக்கணும். இப்போ தூ தான் இருக்கா தூ இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுல எது இருக்குன்னா நெடில் மட்டும் தான் இருக்கு. அப்போ தூ வரிசை ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வரிசையில் பாருங்க எந்த எந்த லெட்டர் இருக்குன்னு. தே, தே தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. தே இல்லை. அதுக்கப்புறம் தேக்கு அப்புறம் என்ன இருக்கு? தை இருக்கு. அப்போ 3 4 அவ்வளோதான் முடிச்சாச்சு. இந்த மாதிரி வரிசை எழுதினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ், பிகினர்ஸாக இருக்கிறவங்க மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து இங்கே ஒரு அகரவரிசை இருக்கு பாருங்க. அகரவரிசை சொற்களை சீர் செய்க. ரிங்காரம், இப்போ வந்து ரீங்காரம், ரொட்டி, ரௌத்திரம், ரூபாய் இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் எதுக்கு எது வரும்னே தெரியலையா? அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான். ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. சரிங்களா? இதோட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து என்ன வரிசை இருக்கு அப்படின்னா ரா வரிசை இருக்கு. அப்போ இரு தான் சேர்க்க போறோம். இரு, இரு பிளஸ் ஆ ரா, இரு பிளஸ் ஆ ரா. அதுவே இரு பிளஸ் ஆ ஈனா ரி, இரு பிளஸ் ஈ அப்படின்னா ரி. இது ஒரு ரி, இது வந்து ரி சுழிச்சுடுவோம். இரு பிளஸ் ஊனா ரு, இரு பிளஸ் ஊனா ரூ, இரு பிளஸ் ஏனா ரே, இரு பிளஸ் ஏனா ரே. இது ரை, இது ரௌ, இது ரோ, இது ரோ ரோ, இது ரௌ. அவ்வளோதான். இப்போ பார்க்கலாமா? இப்போ வந்து ரீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? ரீ இருக்கு. ரீ தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அதை தவிர ரீ வரிசையில பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து ரோ இருக்கு. ரோக்கு முன்னாடி ரவு இருக்கு. அப்போ வந்து இது ரெண்டுமே லாஸ்ட்டாக தான் வரும்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ரூங்க இருக்கா? அப்போ ரூ எங்கே இருக்கு? இங்கேயே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ரீ இருக்கா? ரீ முதல்ல. அதுக்கப்புறம் வந்து ரூபாய் இரண்டாவதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொட்டி ரோ இங்க இருக்கு. அப்போ மூணாவது. ரவுங்கிறது என்னது? நாலாவதா இருக்கு. ஓகேயா? அகரவரிசை இப்படி பண்றது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. பழந்தமிழர் வள்ளர் எழுவர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது. இப்போ இந்த சொற்கள்லாம் வந்து மாற்றி இருக்கு. இதை வந்து கரெக்டான ஒரு சொல்ல இங்கே கண்டுபிடிக்கணும். கொடையில் இது இங்கே தப்பு. கொடையில் வள்ளல் எழுவர் சிறப்பால் போற்றப்படுவது. ஒரு கொகிரண்டே இல்லாமல் வருதுல, அப்போ தப்பு தான். பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது. ஒரு விஷயம் வந்து படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது. பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் இதில் ஆன்சராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள்? என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு எழுதி தருகிறான்னு கேட்டதுக்கு எனக்கு யார் எழுதி தருவான்னு சொல்லி கொஸ்டினா மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிட்டேன்? வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லிட்டேன். முன்னாடியே சொல்லி கொடுத்தல அதுதான். ஊருக்கு வருகிறாயான்னு கேட்டா ஊருக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொன்னால அதுதான் இது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதை வந்து என்னன்னா விடைக்கேற்ற வினாவா மாத்திரம். எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? இதான கரெக்டு. எவ்வாறு வாழ்ந்தாங்கிறது அவர் வந்து எப்படி ஏழ்மையா வாழ்ந்தாரா இல்லை பணக்காரரா வாழ்ந்தாருங்கிறது வரும். எத்தனை மலையில் வாழ்ந்தாருங்கிறது அது கொஸ்டினே வராது. எப்படி அகத்தியர் வாழ்ந்தாலும் அதுல வந்து ஏழ்மையா இல்லை வந்து துறவா அந்த மாதிரி போயிடும். அப்போ கொஸ்டினே வந்து எந்த மலையில் வாழ்ந்தார் அப்படிதான்.
ஓகேங்களா? அடுத்து 42வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எத்தனைங்கிறது வராது, எதனாலுங்கிறது வராது, எதிலும் வராது. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், பார்த்து கொஞ்சம் பொறுமையா போடுங்க. அவ்வளவுதான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களை பேச வேண்டும். நல்ல சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா என்ன சொற்களை பேச வேண்டும்? என்ன சொற்களை பேச வேண்டும்? யாருங்கிறது வராது, எவருங்கிறது வராது, எப்பொழுதுங்கிறதுக்கு வராது. சரிங்களா? எப்பொழுதுங்கிறது வரும்போது இது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும்போது நல்ல சொற்களை பேச வேண்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு குழப்பறக்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கன்வர்சேஷன். கன்வர்சேஷன்னா என்ன? உரையாடல்னு ஒரு கன்வர்சேஷன்னா உரையாடல் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், அதுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. டிஸ்கஷன். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல அப்படிங்கும்போது அது கலந்துரையாடல் வந்துடும். அடுத்து கான்சனன்ட். கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. எப்படி இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அங்கனே அதை முடிச்சு விட்டுருணும். அவ்வளோதான். ஒரே இடத்துல நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கொகிரண்ட் பண்ணீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி இருக்கிறது மறக்கும், முன்னாடி இருக்கிறது மறக்கும், அப்பெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து 45வது கொஸ்டின், ரேஷனல். ரேஷனல்னா என்னன்னா பகுத்தறிவு. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். சரிங்களா? இதெல்லாம் வந்து படிக்கும் போதே இது ரேஷன் கார்டு, அவ்வளோதான், பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம், ரேஷனல்னா பகுத்தறிவு, ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு முடிஞ்சா அவ்வளோதான். அடுத்து 46வது கொஸ்டின், விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என உரைப்பது. அதே கொஸ்டின் 3 டைம் கேட்டுச்சிருக்காங்க. வினா எதிர் வினாதல் விடை. அப்போ எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கங்க. அடுத்து யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா என்ன? யூனிஃபார்ம்னா என்ன? சீருடை. யூனிஃபார்ம்னா என்ன? சீருடை. ஆயத்தாடைனா என்ன? ரெடிமேட் ட்ரெஸ். ஆயத்தாடைனா ரெடிமேட் ட்ரெஸ். சரிங்களா? அடுத்து 48வது கொஸ்டின், இதில் தவறான இணை எது? ஹோட்டல் அப்படின்னா உணவகம், கரெக்ட். அதே வந்து மார்னிங் அப்படின்னா காலை, கரெக்ட். நாஸ்தா அப்படின்னா சிற்றுண்டி, அவ்வளோதான், முடிஞ்சு. நாஸ்தா அப்படின்னா சிற்றுண்டி. இந்த சென்னை வந்து எப்பயுமே வந்து நிறைய மொழி மக்கள் வந்து பேசுறதுனால சென்னை தமிழ் வந்து பல உருது, அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் எல்லாமே கலந்து பேசுறதுனால சென்னை தமிழ் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு மொழியா இருக்கு. அதுல இருக்கிற ஒரு இதுதான் நாஸ்தா. சரிங்களா? டின்னர் இரவு உணவு, கரெக்ட். அப்போ வந்து இதுதான் தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து சிற்றுண்டி. 49வது கொஸ்டின், புதுமை என்னும் மருவச்சொல்லை, புதுகை என்னும் மருவச்சொல்லை குறிப்பிடும் ஊர். புதுகைனா என்ன? புதுவைனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. புதுவை அப்படின்னா புதுச்சேரி. அதுவே புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே புதுச்சேரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்களை குழப்பறக்காக ரெடியாக இருப்பா, நான் சொன்னல. அவ்வளோதான். இதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடணும். புதுவைனா புதுச்சேரின்னு தெரிஞ்சாதான் வந்து புதுகைனா புதுக்கோட்டைங்கிறதுக்கு ஞாபகம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஆப்ஷன் ஓகே இதுதான் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதை பண்ணாதீங்க. அடுத்து மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. மறு பெயர் அல்லாத ஊர் பெயர். சரி, இங்க எதெல்லாம் மறு பெயருக்கு வருது பார்க்கலாம். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். கோயம்புத்தூர். இது வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். இது வந்து உதகமண்டலம். உதகமண்டலம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா மற்ற மீதி என்ன இருக்குது? வேலூர். வேலூருக்கு வந்து எந்த மருவும் கிடையாது. அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சா? அப்போது இதுவரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50 கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த 50 கொஸ்டினே நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் சிலபஸை ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.